நல்ல காரசாரமாக கொத்தவரங்காய் பொரியல் சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா ஆஹா செம்மையாக இருக்குங்க. என்னோடய காலேஜ் டேஸில் தயிர் சாதத்துக்கு இது அடிக்கடி என் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு பொரியல் என்னங்க, அதுவே தோற்று போயிடுது முன்னாடி, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். என் ஹஸ்பண்டோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் இது. வாரத்தில் 2 நாளாக தான் நான் செஞ்சு கொடுத்துருவேன் அவருக்கு. சரி, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அது முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் உங்கள் வீடியோவில் வந்து வருவேன். சரி, இதுக்கு வந்து கொத்தவரங்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் இட்லி குண்டால் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஆவியில் வெந்துருங்க. ஏன்னா கொத்தவரங்காய் கேஸ்ட்ரிக் இல்லையா, அதனால் ஸ்டீம் பண்ணி எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒரு பேன் எடுத்துகிட்டு ஆஸ் யூஷுவல் தேங்காய் எண்ணெய் வந்து விட்டுட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பூண்டு வந்து தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வேக வச்ச கொத்தவரங்காய் ஆட் பண்ணிவிட்டு இது கூட மட்டன் மசாலா 1/2 டீஸ்பூன், கறி மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட உப்பு வந்து போட்டுட்டு நல்லா வந்து தண்ணி தெளித்து ஓரளவுக்கு வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு தேங்காய் பூ இருந்தால் ஒரு கப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்குங்க. சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வேணும்னா நீங்கள் முட்டை கூட ஒன்று உடச்சி ஊற்றி கூட நீங்கள் பொரியல் செய்யலாம். செம்மையாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ஹஸ்பண்ட் இன்றைக்கி சாம்பார் கூட தாங்க வச்சு கொடுத்தேன். செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் வந்து என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ்க்கு. பாய்.